நாம் விமானத்திலே பறக்க பறக்க உயர செல்ல செல்ல நம்முடைய இதயம் பூமியிலே இருக்கும் பொழுது எந்த அளவில் இருக்குமோ இதைவிட சுருங்குவதாக தற்கால அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதைவிட ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் தற்பொழுது தான் இந்த விடயத்தை அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் ஒட்டக காலத்தில் விஞ்ஞானத்துடைய வாசமே இல்லாத அந்த காலத்திலே 1400 வருடங்களுக்கு முன்னால் இதை பற்றி குர்ஆன் தெளிவாக பேசிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சீர்திருத்துவதற்காக வேண்டி அல் குர்ஆனை வேதமாக தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் முஸ்லிம்களையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய நேர்வழிக்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஆச்சரியமான வேதம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை எந்த ஒரு மாற்றத்தை கண்டதில்லை, காணவும் முடியாது. காரணம் என்ன? இந்த குர்ஆனை இறக்கியது அல்லாஹ், இறக்கியது போல இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். ஆகவே எத்தனையோ பேர் குர்ஆனிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களுடைய முயற்சி தோல்வி அடைந்ததை தவிர குர்ஆனிலே எந்த ஒரு பிழையையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது, எந்த மாற்றத்தையும் உட்புகுத்த முடியாமல் போனது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இந்த குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முந்தைய காலமாக இருந்தாலும் சரி, இறக்கப்பட்டதுக்கு பிந்தைய காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் குர்ஆனிலே ஒரு பொய்யை யாராலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். பல பதிவுகளில் இந்த குர்ஆனுடைய ஆச்சரியத்தை பற்றி, இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை பற்றி, இந்த குர்ஆனிலே அல்லாஹ் எப்படியாப்பட்ட சவால்களை எல்லாம் விடுகிறான் என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஒட்டக காலத்திற்கும் இந்த குர்ஆன் பொருந்தும், தற்காலத்திற்கும் பொருந்தும். இதற்கு அடுத்து எப்படியாப்பட்ட காலம் வர இருக்கிறதோ அந்த காலத்திற்கும் இந்த குர்ஆன் பொருந்தும். எல்லா காலத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரே வேதம் இந்த குர்ஆன் தான். காலம் மாற மாற மற்ற விடயங்கள் மாறினாலும் குர்ஆனுடைய விடயங்கள் மாறாது. குர்ஆனிலிருந்து ஒவ்வொரு விடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களை, நாங்கள் தற்பொழுது அறிவியல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானம் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விடயத்தை புதிதாக தற்காலத்திலே மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியும் என்று பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல பூமிக்கடியில் என்ன இருக்கிறது, காட்டிலே என்ன இருக்கிறது, கடல் கடியிலே என்ன இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் மனிதன் ரிசர்ச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். அருமையானவர்களே, இந்த காலத்தில் பல விடயங்களை கண்டுபிடித்து இப்படி நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று மனிதன் பெருமையுடன் கூறுகிறான். ஆனால் அருமையானவர்களே, அந்த கண்டுபிடித்த விடயத்தை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதன் தோல்வியை சந்திக்கிறான். ஏனென்று சொன்னால், அந்த ஒட்டகத்துடைய காலத்திலே, விஞ்ஞானத்துடைய வாசமே இல்லாத காலத்திலே, அறிவியல் என்றால் என்னவென்று தெரியாத அந்த காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தற்காலத்திலே எந்த விடயத்தை எல்லாம் மனிதன் கண்டுபிடிக்கிறானோ அதை அந்த காலத்திலே ஏற்கனவே சொல்லிவிட்டான். கண்ணியமானவர்களே, பலவிதமான அறிவியல்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. தற்கால அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த விடயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒட்டக காலத்தில் எப்படி இந்த விடயத்தை பற்றி குர்ஆன் பேச முடியும் என்று சொல்லி இது உண்மையான வேதம் என்பதாக நம்பி இஸ்லாத்திற்குள்ளால் சாறை சாறையாக வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டால் பிக் பேங் தியரி, மகாவெடிப்பு கோட்பாட்டை பற்றி பேசுகிறது. இதே போல the expansion of the universe, இந்த உலகம் பிரபஞ்சம் விரிவடைவதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. கேலக்சிகளை பற்றி பேசுகிறது. இதே போல இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி பேசுகிறது. இந்த பூமியுடைய தோற்றம் எப்படி, அது வட்ட வடிவமா அல்லது நீள்வட்ட வடிவமா என்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இந்த பூமியுடைய அடிப்படை எது என்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஆகவே எல்லா விடயத்தையும் தெள்ள தெளிவாக அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது விஞ்ஞானம் ஒரு முக்கியமான விடயத்தை கண்டுபிடித்திருக்கிறது. அது என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதன் இருக்கும் பொழுது மனிதனுடைய இதயம் நீள்வட்ட வடிவத்திலே இருக்கிறது. விமானத்திலே ஏறி
இவன் மேலே செல்ல செல்ல இவனுடைய இதயம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் புவியீர்ப்பு விசை இல்லாததின் காரணமாக இவனுடைய உள்ளம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கிறது. மேலே செல்ல செல்ல புவியீர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி குறைவதின் காரணமாக இதயத்திலே இரத்தத்தை புஷ் பண்ண முடியாமல் போகிறது, அதாவது உந்து தள்ள முடியாமல் போகிறது. இதன் காரணமாக 9.6% அளவுக்கு இதயம் சுருங்கி வட்ட வடிவமாக மாறிவிடுகிறது என்பதாக தற்கால அறிவியல் ஒரு விடயத்தை கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, இந்த அறிவியல் விடயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டான். சூரா அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 165 இதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஃபமை யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுப்பதற்கு நாடுகிறானோ இஸ்லாத்திற்காக வேண்டி அவருடைய உள்ளத்தை விரிவடைய செய்கிறான். வமை யுரித் அய்யுதில்லஹு, யாரை அல்லாஹ் வழிக்கெடுக்க நாடுகிறானோ யஜ்அல் ஸத்ரஹு, அவருடைய இதயத்தை ضيقًا நெருக்கடி உள்ளதாக, ஹரஜன் ஒன்றுக்கொன்று பின்னப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். எப்படி தெரியுமா? கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்திலே ஏறுவது எப்படி கஷ்டமோ இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய இதயம் எப்படி இருக்குமோ இது போல இவருடைய உள்ளத்தை நெருக்கடியாக சுருக்கமானதாக ஆக்கிவிடுகிறான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெல்ல தெளிவாக கூறுகிறான். அருமையானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அறிவியல் என்ற ஒரு பெயரே அறிமுகம் இல்லாத காலம் அந்த காலம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இப்படியாப்பட்ட ஆயத்துகளை இறக்கி தற்காலத்தையே அல்லாஹ் மெய் சிலிர்க்க வைக்கிறான் என்றால் எப்படியாப்பட்ட அற்புதங்களை கொண்டது இந்த குர்ஆன். இந்த ஆயத்திலே என்ன கூறுகிறான்? வானத்திலே ஏறுவது எப்படி சிரமமோ அப்படி ஏறினால் அவருடைய உள்ளம் அப்படியே நெருக்கடிக்குள்ளாகி அப்படியே சுருங்கிவிடும். இதே போலத்தான் யாரை அல்லாஹ் வழிக்கெடுக்க நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை சுருக்கி விடுகிறான், ஒன்றுக்கொண்டு பின்னப்பட்டதாக ஆக்கி விடுகிறான் என்று பாவிக்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹ் ضيقًا ஹரஜன் என்ற 2 வார்த்தையை கூறுகிறான். ضيقًا என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் சுருக்கி கொள்ளக்கூடியது, இதே போல நெருக்கடியாக்கக்கூடியது என்று கருத்து. ஹரஜன் என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வார்த்தை அசில்ல எதற்கு பாவிக்கப்படும் என்று சொன்னால் ஒரு மரத்துடைய கிளைகள் ஒன்றோடொன்று பின்னப்பட்டு இருக்குமே, இதற்கு தான் ஹரஜ் என்ற வார்த்தை பாவிக்கப்படும். அதாவது அதை தாண்டி யாருக்குமே செல்ல முடியாது, அந்த அளவுக்கு பின்னப்பட்டு அதனுடைய கிளைகள் எல்லாம் இருக்கும். இந்த வார்த்தையை தான் இந்த இடத்திலே அல்லாஹ் பாவிக்கிறான். அதாவது அவருடைய உள்ளத்திலே என்ன நல்ல விடயங்கள் வந்தாலும் அந்த உள்ளத்தை தாண்டி அந்த நல்ல விடயங்கள் போகாது, அது திரும்பி வந்துவிடும் என்பது தான் இந்த ஆயத்துடைய விளக்கம். இதே போலத்தான் அல்லாஹ் யாராவது ஒரு மனிதனை வழிக்கெடுக்க நாடினால் அவருக்கு என்ன நல்ல விடயங்கள் சொன்னாலும் அவருடைய உள்ளத்திலே ஏறாது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக ஆன்மீகத்தையும் சொல்கிறான், இதே போல தற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் விடயமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் என்பது ஆச்சரியம். இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய செய்ய புதிய புதிய விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தற்காலத்திலே இந்த குர்ஆனை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து புதிய புதிய விடயங்களை கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் குர்ஆனிலே சொல்லப்பட்ட சயின்ஸ் விடயங்கள் என்ன, அறிவியலை பற்றி குர்ஆன் எந்த அளவுக்கு ஆழமாக பேசுகிறது, தற்காலத்திலே விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்னஞ்சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, பெண்ணும் பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி குர்ஆன் எந்த அளவுக்கு ஆழமாக சொல்லியிருக்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். ஆகவே இந்த குர்ஆனை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.